தமிழ்நாட்டுடைய ஆசிரியர் கூட்டணியுடைய தோழர் துணை பொதுச் செயலாளர் ஐயா சாந்தகுமார், என்ன பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் ஏற்கனவே எங்களுடைய அவையில் பேசியிருக்கீங்க. ஒரு மாதம் இருக்குன்னு. ஒரு மாதம் இருக்கும். இப்போ சொல்லுங்கள். வணக்கம் சார். அதாவது பார்த்திங்கன்னா, தேர்தல் வாக்குறுதிகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. ஏற்கனவே லாஸ்ட் டைம் நான் சொன்னது போல் தேர்தல் வாக்குறுதி என்பது கேலி கூத்தாகக்கூடாது. கண்டிப்பாக தேர்தல் வாக்குறுதி ஒரு சொன்னால் அதை நிறைவேற்றணும். லாஸ்ட் டைம் ஜாக்டோ ஜியோ சார்பாக மிகப்பெரிய போராட்டம் எழிலகத்தில் நடக்கும்போது ஆட்சியில் இல்லாதப்ப நம்ம தற்போதைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் எழிலகத்தில் ஆசிரியர் சங்க தலைவர்கள், அரசூழியர் சங்க தலைவர்களை சந்தித்து நான் வருகிறேன், நான் செய்து தருகிறேன், தங்கள் உடலை வருத்தி கொள்ளாதீர்கள் என்று கூறிவிட்டு ஆட்சிக்கு 4.5 வருஷம் கிட்டத்தட்ட முடியும் தருவாயிலும் இது நாள் வரை எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. அதாவது பார்த்திங்கன்னா, இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு, அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பென்ஷன் ஸ்கீம், ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு சொன்னோம். அதுக்கு பார்த்திங்கன்னா குழு போட்டிருக்கேன்னு சொல்லி காலம் தாழ்த்துறாங்க. அதாவது தேர்தல் வாக்குறுதியில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அறிவிக்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அறிவிச்சுட்டு போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு குழு? இது கண்டிப்பாக ஒரு குழு அது கூட நம்ம நிறைய இந்த வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சுங்க. குழு கூட சீக்கிரமாக நகர்ந்து போயிடும், ஆனால் அந்த குழு சீக்கிரம் முடியாதுன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆட்சி முடியக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. இது வரைக்கும் இப்போ தான் அந்த குழுவே கருத்து கேட்பு முடிச்சிருக்காங்க. அடுத்தது எப்போ அறிவிக்கிறாங்கன்னு தெரியல. எங்களோட இது நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா அறிவிக்க வேண்டியதான். குழு எதுக்கு? அடுத்தபடியாக இடைநிலை ஆசிரியர் ஊதிய முரண்பாடு, அது இது நாள் வரை களையப்படவில்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு ஆசிரியர் 36 வருடங்கள் 35 வருடங்கள் வேலை பார்த்து அவர் அந்த ஓய்வூதிய பணப்பலன்கள் பெற வேண்டும். அது மிக மிக முக்கியம். 5400 தர ஊதியம் பெறுகின்ற தலைமை ஆசிரியர் அனைவருக்குமே மாநிலம் முழுவதும் தணிக்கை தடை என்ற பெயரில் சுமார் 20 லட்சம் 25 லட்சம் திருப்பி கட்ட வேண்டும் என்று ஆடிட் அப்ஜெக்ஷன் போட்டு இன்று யாருமே பென்ஷன் வாங்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. பென்ஷனே இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் பென்ஷன் கேட்குறோம். பென்ஷன் வாங்குறவங்களும் இந்த 5400 தர ஊதிய பிரச்சனைனால வாங்க முடியாமல் இருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 12,500 சிறப்பாசிரியர்கள் எங்களுக்கு காலமுறை ஊதியம் வேணும், எங்களை நிரந்தரமாக்குங்க, பணி நிரந்தரமாக்குங்கன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க. அவங்கள சென்ற முறையே ஆட்சிக்கு வந்தால் உங்களை பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது நாள் வரை அதுவும் நிறைவேற்றப்படவில்லை. இது போன்று பல்வேறு கோரிக்கைகள். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இப்போ புதிதாக இணைந்து கொண்டுள்ள இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பிரச்சனை. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு வழக்கு நிலுவையில் இருந்தனால பல்லாயிரக்கணக்கான பதவி உயர்வு பணியிடங்கள் பதவி உயர்வு நிரப்பப்படாமல் இருந்துச்சு. அதனால் ஏகப்பட்ட இடத்துல தலைமை ஆசிரியர் இல்லாமல் பள்ளிகளில் ஏகப்பட்ட ஹிண்ட்ரன்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போது ஒரு தீர்ப்பு வந்தால், உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வரும் பட்சத்தில் இது அனைத்துக்குமே தீர்வு கிடைக்கும் என்று நம்பியிருந்த காலத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு தீர்ப்பு. அதாவது 2 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பாதிக்கப்படும். ஆமாங்க சார். அதாவது சாதாரணமாக ஒரு மதுரை கோர்ட்டில் 2 பேர் போட்ட கேஸு, அதில் நம்ம அரசு சிறப்பு கவனம் செலுத்தியிருக்கும் பட்சத்தில் அங்கேயே முடிச்சிருக்கலாம். அந்த 2 பேர் கேஸு அந்த வழக்கு போட்டவங்களுக்கு சாதகமாகிடுச்சு. அதனால் சென்னை ஹைகோர்ட்டில் ஒரு 149 பேரை சேர்த்து தாக்கல் பண்ணாங்க. அதாவது மெயினாக என்னென்னா இந்த பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையா இல்லையான்றது. கடைசியில் ஹைகோர்ட்லேயும் தீர்ப்பு அதையும் அரசு சரியாக செவி கொடுக்காதனால கடைசியில் இப்போ இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு இல்லை. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் போய் தகுதி தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை 50 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 2 முறை ஃபெயில் ஆகிட்டுன்னா உடனே பணியிலேருந்து போயிடணும் சார். ஆக்சுவல் பார்த்தீங்கன்னா, இது எவ்வளோ பெரிய மோசமான திட்டம். மதுரை கோர்ட்லேயும் சென்னை ஹைகோர்ட்லேயுமே இந்த தகுதி தேர்வு ப்ரொமோஷனுக்கு தேவையா இல்லையான்னு தான் சார். ஆனால் சுப்ரீம் கோர்ட்டில் தீர்ப்பு பார்த்தீங்கன்னா, பணியில் தொடருவதற்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. இது எந்த வகையில் என்ன தீர்ப்பு? நம்ம தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் என்ன மாதிரி ஒரு தாக்கல், அவங்களோட நிலைப்பாடு என்னன்னு தெரிவிச்சிருக்காங்க. என்சிடி என்னன்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீதிமன்றத்தை நம்ம விமர்சனம் இங்க விமர்சனம் நீதிபதியை சொல்லல, நீதி தீர்ப்பை பத்தி அதுக்கு உரிமை இருக்கு. இது என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா முழுமைக்கான வழக்கா இருக்குன்றாங்க. இப்ப இந்தியா முழுமைக்கும் இருக்கப்ப எல்லா மாநிலத்துக்கும் ஒரு நோட்டீஸ் கொடுத்து எல்லாரோட பாயிண்ட்ஸும் கேட்கணும். இது ஒரு அவசர கதியில் இந்த மாதிரி தீர்ப்பு பெறப்பட்டதால் இன்று பல்லாயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்படுறாங்க சார். இது ஒரு சின்ன ஒரு சிம்பிளாக சொன்னோம்னா, இன்னைக்கு ஒரு மருத்துவத்துறை எடுத்துக்கிட்டோம்னா, இன்னைக்கு ஒரு மருத்துவம் முடித்து ஒரு 30 வருடம் ஒரு கைராசிக்காரியான டாக்டர்னு சொல்கிறோம். இன்றைக்கி அந்த டாக்டர்கிட்ட போய்
இன்றைக்கி வந்து நீட் வந்துருச்சு, 30 வருஷம் கழிச்சு நீட் வந்துருச்சு, நீங்கள் நீட் பாஸ் பண்ணலன்னா உங்கள் 2 வருஷத்தில் உங்கள் சர்டிஃபிகேட் செல்லாது, நீங்கள் மருத்துவம் பார்க்க முடியாதுன்னா நியாயமாக இருக்குங்களா? அதே நிலைமை தான் இன்றைக்கி டீச்சருக்கு. சாந்தகுமார் எம்பிபிஎஸ் படித்தவங்க எம்எஸ் எம்டியை விட ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் அவ்வளோ அழகாக டிசைசிவாக ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க நோய்களை. அதாங்க சார், நாங்கள் உடனே உங்களுக்கு இனி வந்து ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது, இல்லை நீட் முடிக்கணும்னு சொல்லிட்டு என்னங்க சார் ஆகும்? நீட் முடிங்க, அப்போ தான் உங்கள் 2 வருஷத்துல இல்லைன்னா உங்கள் டாக்டர் சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் பேன் பண்ணுறோன்னு சொன்னால் நியாயமாக இருக்குங்களா? அதே நிலைமை தான் இன்றைக்கி. இவ்வளோ சர்வீஸ் ஆன டீச்சரு, 30 வருஷம் பணி அனுபவம் உள்ள ஆசிரியர்கள், இன் சர்வீஸ் ட்ரைனிங், எவ்வளோ சைக்காலஜி, எத்தனை மாணவர்கள் கடந்து போயிருப்பாங்க, அவங்கக்கிட்ட எத்தனை பேரை உருவாக்கியிருப்பாங்க. அவங்கள வந்து இன்றைக்கி கரண்ட்டில் இருக்க தகுதி தேர்வில் வந்து நீ பாஸ் பண்ணலன்னா 2 வருஷத்தில் வந்து நீ வேலையை விட்டு போகணுன்னு சொல்கிறது வந்து கண்டிப்பாக வந்து இது ஏற்றுக்கொள்ளத்தக்க. இன்னும் நிறைய பேசுவோம். ஐயா பேசுனாங்களே திரு சாந்தகுமார், நீங்கள் மதுரையில் போட்ட கேஸு அது அப்படியே இடம் மாறி இப்போ உச்சநீதிமன்றத்துக்கு போயிட்டு திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி 2 விஷயத்தை நான் நேரங்கிறது அவரை சுருக்கிட்டேன், ஒவ்வொரு விஷயமா பேச முடியாதுன்னு. தமிழக அரசு உங்களின் சார்பாக சமூக நீதி காவலர்கள், பெரியாருடைய பேரன்மார்கள், ஏன் நல்ல வாதத்தை வைக்கலாம்ல? வில்சன் இங்கேருந்து போய் மற்ற வக்குபோர்டு விஷயத்துக்கெல்லாம் பேசுகிறாரு, எல்லாத்துக்கும் பேசுகிறாருல. சங்கங்கள் போய் கேட்டப்போ கண்டிப்பாக சொன்னாங்க சார் அந்த வார்த்தையை. வில்சன் சார் அந்த மாதிரி இப்போ அதை சீனியர் மோஸ்ட் கவுன்சில்கிட்டலாம் நாங்கள் பேசிவிட்டு கண்டிப்பாக வந்து ஃபேவராக பண்ணுறோன்னு தான் சொன்னாங்க சார். ஆனால் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தால் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்து கண்டிப்பாக வந்து ஏன் பண்ணலை? பண்ணி இருந்தால் வில்சன் மிகப்பெரிய எம்பி, பெரிய பேச்சாளர், எல்லாவற்றுக்கும் காகிதங்களை தூக்கி கொண்டு டெல்லிக்கு பறக்கிறாங்க. அப்போ உங்களுக்கு சேர அநியாயம் தானே இது? கண்டிப்பாக ஆசிரியர் அரசூழலை பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு உண்டு சார். எந்த அரசாண்டாலும் ஆசிரியர் அரசூழலை கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். இப்போ இந்த விஷயத்தில் வந்து எங்களை பாதுகாக்கவில்லை, எங்கள் அனைவருமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தள்ளிவிட்டார் என்று சொல்ல வேண்டும் சார். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் சார்ந்த விஷயமே கிடையாது. இது சார்பாக வந்து மொத்த குடும்பமே வந்து ஒரு மாதிரி ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்காங்க. ஒரு 2 வருஷத்தில் என்ன ஆகுமோ, எக்ஸாம் வருமோ வராதோ, டஃப்பாக வருமா, என்ன ஆவாங்க, இப்போ பாஸ் ஆகிடுவாங்களா அப்பா, நாங்கள் வந்து நாங்கள் சொல்லித்தர்ற குழந்தைங்க நல்லா படிங்கப்பா, இப்படி படித்தாதான் இந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்ல கேடர் போக முடியும்ட்டோம், எங்களோட பசங்களை நல்லா படிங்கப்பா அப்படின்னு சொல்கிற காலம் போய் இன்றைக்கி அப்படியே ஆசிரியர்களில் வந்து ஒரு கேலி கூத்தா வந்து அப்போ படிங்கப்பான்னு சொல்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை வந்து உருவாக்கிட்டாங்க. சாந்தகுமார், நான் பயத்தை ஏற்படுத்தலை. இன்றைக்கி மாறி வரும் நாகரிகமும் கொஸ்டினும் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு பலாயிரக்கணக்கான சர்வதேச செய்திகளை நான் படிச்சுட்டு இருக்கோம், எல்லாரும் படிக்கிறோம், எங்களை போன்ற செய்தியாளர்கள். இப்போது மாணவர் ஆசிரியர்களுடைய டீச்சிங் எம்பிபிஎஸ்சி எம்எஸ்ஸோட நல்லா இருப்பாங்க. நான் ஒரு கருத்தை சொல்லிட்டேன். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப சிறப்பாக பாடம் படிச்சிருப்பீங்க. இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வோ கொஸ்டினில் வந்தால் உங்களுக்கு தெரியாது, தெரிய வாய்ப்பில்லை, எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. உடனே 2 முறையும் ஃபெயில் ஆகிட்டா நம்முடைய வாழ்க்கை பிரச்சனை என்ன? வாழ்க்கை பிரச்சனை என்ன சொல்லுங்கள். அதனால் இப்போ என்ன வாழ்க்கை பிரச்சனை சார்? இந்த தீர்ப்பு வந்து ஆக்சுவலாக என்சிடி, அதாவது நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர் எஜுகேஷன் தான் வந்து அந்த கல்விக்கு உண்டான ரெகுலேஷன் ஆக்ட் ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணுறது சார். அவங்களே வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம், அதாவது அந்த 7வது மாதம் 2011 அப்புறமா வர்றவங்க டெட்டு தான் சொல்லிட்டாங்க சார். அதுக்கப்புறம் வந்த எல்லாருமே வந்து டெட் எக்ஸாம் பாஸ் பண்ணது தான் போஸ்டிங் போட்டிருக்காங்க. இப்போ இந்த தீர்ப்பு வந்து ஃப்ரம் தி டேட் ஆஃப் அப்பாயின்மெண்ட், அந்த இண்டிவிஜுவல் வந்து எப்போ அப்பாயின்மெண்ட் 86, 85 எதாக இருந்தாலும் பரவாயில்ல எல்லாரும் சொல்லிட்டாங்க. இந்த தீர்ப்பே வந்து ஏற்கனவே கூறினது மாதிரி முரண்பட்ட தீர்ப்பு. இது ஏன் வந்து இந்த ஒரு தீர்ப்பை மட்டும், இந்த ஒரு டெட்டு வழக்கு மட்டும் எடுத்துக்க வேண்டாங்க சார். இப்போ காரணம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருடங்களுக்கு முன்பு வந்து பிஎட் பிஎட் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 வருஷம் தான் சார். இப்போ வந்து 2 வருஷம். அப்போ பிஎட் 1 வருஷம் படிச்சுட்டு வந்தாங்களா, மறுபடியும் இன்னொரு வருஷம் படிக்கணும்னு சொல்லுவாங்களா? இது தொடர்ச்சியாக சொல்லுவாங்க. அதாவது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கு. ஒன்றுமே தெரியாது, என்ன கேட்க போகிறான்னு தெரியாது. பிள்ளைத்து முடிச்சுட்டு +2 டீச்சர் ட்ரைனிங், +2ல் டீச்சர் ட்ரைனிங் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க, 10th முடிச்சுட்டு டேரெக்டாக டீச்சர் ட்ரைனிங் பண்ணிட்டு வந்தவங்க இருக்காங்க, டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் படிச்சுட்டு வந்தவங்க இருக்காங்க. இன்றைக்கி கல்வி தகுதி வந்து 10+2+3 டீச்சர் எஜுகேஷனுக்கு. அப்படி பார்த்தா இன்னும் இருக்க ஆசிரியர்கள் அனைவருமே வந்து 10+2+3 மறுபடியும் போய் எல்லாரும் போய் அந்த இதை படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல போகிறாங்களா? ஏன்னா மாறி மாறி கேஸ் வந்து இன்னும் வருங்காலத்தில் அது மாதிரி தான் தீர்ப்பு வருமா? அதாவது அரசு வேலைக்கு வர்றதே வந்து கண்டிப்பாக ஒரு பணி பாதுகாப்பு கருதி தான் சார். இன்றைக்கி அந்த பணி பாதுகாப்பு எங்களுக்கு இருக்கா?
அதுதான் நாங்கள் அரசை நோக்கி வைக்கிறோம். எங்களுக்கு பணி பாதுகாப்பு ஒரு கொடுக்கும். கார்ப்பரேட் அலுவலகத்தில் கூட இப்படி எக்ஸாம் எழுத சொல்ல மாட்டாங்க. எக்ஸாம் எழுத சொல்லணும் சார். அவங்க இருப்பாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கும், கார்ப்பரேட்டு அவங்க தெரிஞ்சே தான் வருவாங்க பணி பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு. இன்னொன்று வந்து பேப்பர் போட்டுறேன்னு சொல்லி சாதாரணமாக சொல்லுவாங்க. எங்களுக்கு அப்படி கிடையாது இல்லை சார். டிஆர்பி எக்ஸாம் எழுதி வரோம் சார் எக்ஸாமுக்கு. இப்போ ஒரு பிஆர்டி இருக்காங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்த பணி நியமனன்றது வெவ்வேறு இது இருக்குது. ஒரு தடவை வந்து டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி போட்டாங்க சில காலங்கள் ஸ்டேட் சீனியாரிட்டி போட்டாங்க, சில இதில் டிஆர்பி எழுதி வந்தாங்க. இப்போ அந்த மாதிரி எல்லாருமே வந்து இப்போ டெட்டுன்னு சொல்லிட்டு இப்போ இன்றைக்கி புதுசாக வந்து டெட்டுன்ற மாய வலையில் வந்து எல்லாரையும் உள்ள வந்து நீங்கள் டெட்டு எழுதுங்கன்னு சொல்கிறது என்ன நியாயம்? அதுதான் கேட்குறோம் சார். மறுபடியும் உங்கள் கோரிக்கை இருக்கட்டும். சாந்தகுமார், இன்னும் ஒரே ஒரு கருத்தை வைங்க, நிறைய கருத்தை. அதை இறுதியாக இந்த அவையில் என்ன பதிவு செய்கிறேன்னு சார், பொதுவாகவே ஆசிரியர் அரசூழியர் வந்து அரசுக்கு மிகவும் நன்றி உள்ளவர்கள். அதாவது இந்த அவையில் பதிவு செய்யணும்னா கலைஞர் எங்களுக்கு செஞ்சுருக்கார், அதை நாங்கள் இங்கே மறுக்கலை. செஞ்சோற்று கடன் சொல்லுவாங்க. அந்த செஞ்சோற்று கடனுக்காக இது நாள் வரை நாங்கள் வந்து செஞ்சோற்று கடன் தீர்ப்பதற்காக ஆசிரியர் அரசூழியர் பெருமக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருக்கலாம் இல்லை இருந்திருக்கும். அந்த செஞ்சோற்று கடனுக்காக கலைஞரிடம் அவர் செய்த நன்மைகளுக்காக இது நாள் வரை அந்த செஞ்சோற்று கடனுக்காக நாங்கள் ஒரு பக்கம் நின்று இருக்கோம். சரிங்களா சார்? ஆனால் இந்த தற்போதைய திராவிட அரசு எதையெல்லாம் அண்ணா காலம் கலைஞர் காலம் தொட்டு செய்தார்களோ, என்னெல்லாம் நன்மை செய்தார்களோ அதையெல்லாம் பறித்து கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பாக வந்து அந்த இன்சென்டிவ் மேட்டர் விட்டோம். உயர்கல்வி தகுதிக்கு ஊக்க உதவி கொடுத்ததை வந்து இன்னைக்கு பறிச்சுட்டாங்க. அது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம், இன்னும் டைம் இல்லை. இதே மாதிரி தேர்தல் வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றவில்லை. இதே நிலை நீடித்தால் செஞ்சோற்று கடன் நாங்கள் செய்தது நிறைவுற்றது, இனி காலம்தான் முடிவு செய்யும். அரசுக்கு ஒரு எச்சரிக்கை எடுத்துக்கொள்ளும்.